அனைவருக்கும் வணக்கம். இந்த டியூனியர் சார்பு எஸ்ஐ பிசிக்கான ஒரு எக்ஸாமுக்கான இந்த யூடியூப் செஷன்ல நம்ம ஸ்கூல் புக் ஓகேங்களா, புக் பேக் கொஸ்டின் மேக்ஸ்ல இருக்கக்கூடிய இந்த நியூமெரிக்கல் அனலைசிஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல, அதுல வந்து பாத்தீங்கன்னா 6ஆம் வகுப்புல இருந்து 10ஆம் வகுப்பு வரை நம்ம ஆல்ரெடி ஒரு 2 யூடியூப் செஷன்ல பார்ட் 1 பார்த்தோம். இன்னைக்கு பார்ட் 3 என்னென்ன கேள்விகள் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் நம்ம 6ஆம் வகுப்பு இதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்பா. அப்ப இந்த 6th ஸ்டாண்டர்ட்ல நீங்க பகுதி 3 என்ன அப்படின்னு பார்க்க போறோம். இது நம்ம சிலபஸ்ல என்ன இருக்குன்னா எஸ்ஐலையும் பிசிலையும் இந்த நியூமெரிக்கல் அனலிசிஸ் அப்படின்னு தான் இருக்கும். ரைட்டாப்பா? இந்த எண்கள் சம்பந்தமான வினாக்கள்வா. ரைட், இதுல பகுதி 3 இதை நம்ம பார்க்க போறோம். அதுல 31 ஆல்ரெடி 30 கொஸ்டின் பார்ட் 1 பார்ட் 2ல பார்த்துருக்கோம். இதுல சார்பகா எண்கள் கோ பிரைம் நம்பர்னா என்னன்னாப்பா, 2 நம்பர் ஏ கமா பின்னு இருக்குன்னு வச்சுங்களேன், அந்த 2 நம்பருக்கான HCF 1ன்னு வரணும்பா, அதுதான் சார்பகா எண்கள். ரைட்டா? 2 எண்களுக்கான HCF 1 அப்படின்னு வந்தா அந்த எண்களை நம்ம சார்பகா எண்கள், கோ பிரைம் நம்பர்ஸ், ரிலேட்டிவ்லி பிரைம் நம்பர்ஸ் அப்படின்லாம் சொல்லலாம். இணை பகா எண்கள் அப்படின்னு சொல்லலாம். பகா என்ன இருக்குன்னு அவசியம் இல்லப்பா, என்ன வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கு HCF எடுத்தா 1 வரணும். இப்ப ஆப்ஷன் ஏவை பார்த்தா ரெண்டுமே காமனா 3ஆல வகுப்படுதுப்பா, அதனால இதை சார்பகா எண்ணு சொல்ல முடியாது. இது ரெண்டுமே பொதுவா 13ஆல வகுப்படுதுப்பா, அதனால இது கிடையாதுப்பா. இது ரெண்டுமே காமனா பாத்தீங்கன்னா 9ஆல வகுப்படுதுப்பா, அதனால இது வராது. பட் இது ரெண்டு காமனா எதாலையும் டிவைட் ஆகல. 71 என்பது ஒரு பகா எண், 81 99ன்னு பிரிக்கலாம். அப்ப பொதுவான காரணி ஏதாவது இருக்கானா இல்லப்பா. ஆகவே 71க்கும் 81க்கும் HCF என்ன, மிகப்பெரிய பொது காரணி 1. ஆகவே அந்த எண்களை நம்ம சார்பகா எண்கள், இணைப்பகா எண்கள் அப்படின்னு அழைக்கிறோம். அதான் கோ பிரைம் நம்பர்ஸ். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டுப்பா. ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி ஒரு நல்ல கொஸ்டின் கேட்டிருக்கான். கிரேட்டஸ்ட் 4 டிஜிட் நம்பர், 4 இலக்க எண்களில் மிகப்பெரியன்னா உங்களுக்கு தெரியுதாம்பா, 9999. அது எதால டிவைட் பண்ண மிகச்சரியாக 8 9 12பா. அப்ப அந்த எண் 8ஆல வகுப்படணும், 9ஆல வகுப்படணும், 12 வேணா காரணியா பிரிச்சுக்கலாம், 4 3ஆல வகுப்படணும். ரைட்டா? அப்ப நம்ம ஆப்ஷனை போய் பார்க்கறோம், இது 4ஆல வகுப்படுமானா வகுப்படாதுப்பா, இது அடிச்சிடம்பா. மற்ற ஆப்ஷன் எல்லாமே 4ஆல் வகுப்படக்கூடிய எண்கள், அது ஓகே. அப்போ மிச்சம் எந்த நம்பர் 9ஆல் வகுப்படுகிறது அப்படின்னு பார்க்க போறோம். 9ஆல வகுப்படுதானா அது எப்படி செக் பண்ணாப்பா, கொடுத்திருக்கக்கூடிய இலக்கங்களை கூட்டணும்பா. இத கூட்டினா 33, அது 9ஆல் வகுப்படல. இத கூட்டினா என்னப்பா கிடைக்கும், 15 + 15 30பா. இது 3ஆல தான்ப்பா வகுப்பட, 9ஆல வகுப்படலப்பா. நம்ம 3 இருக்கு 9 இருக்குன்னா பெரிய காரணி 9 தான் பூர்த்தி செய்யணும். ரைட்டா? இதை ஆட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன வருதுன்னா 27பா. இந்த 27 9ஆல் வகுப்படுகிறது, இதான்பா கரெக்ட். ரைட்டா? அப்ப 4ஆலையும் 9ஆலையும் வகுப்படக்கூடிய என்ன நம்பர் என்ன, ஆப்ஷன் டி மட்டும்தான். அப்ப இதுதான் 4 இலக்க மிகப்பெரிய எண். அந்த எண்கள் 8 9 12ஆல வகுப்படக்கூடியவை அப்படின்னு பாக்குறோம். அப்ப ஆப்ஷன்ல இருந்து டிவைட் பண்ணுங்க, ஈஸியா இருக்கு பாருங்க. இந்த கேள்வி என்ன சொல்றான், 2 நம்பர் இருக்காம்பா, அதுக்கு HCF எடுத்தா 2ன்றான். அதே 2 நம்பருக்கு LCM எடுத்தா 154. அந்த 2 நம்பருக்கு டிஃபரன்ஸ் எடுத்தா 8ன்றாம்பா. இந்த 2 நம்பரை கூட்டினா ஆட் பண்ணா என்ன வரும்னு கேட்கறான். ரைட்டா? இதுக்கெல்லாம் ஒரு ஷார்ட்கட் ஃபார்முலா இருக்கு, அதையும் போலாம். பட் நான் அதை விட ஒரு ஷார்ட்கட் சொல்றேன். LCM ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் HCFன்னு சொல்லுவாங்க. LCM என்பது எப்போதும் HCF ஓட மடங்குல இருக்கும். அதனால LCM HCF ஆல டிவைட் பண்றேன். டிவைட் பண்ணா 77 வருதாப்பா. இதுல என்னென்ன காரணிகள் ஃபார்ம் ஆகுதுன்னா 7 11பா. இப்ப அந்த எண்களை எப்படி உருவாக்கணும்னா, இந்த 7ன்னு இருக்காப்பா, அது எப்பயுமே HCF ஓட சேர்ந்துதான் வரும். அதனால 7 2 14. எல்லா நம்பர்லயும் HCF பொதுவா இருக்கும். 11ன்னு ஒரு காரணி இருக்கா, அதுலயே 2ன்னு ஒரு காரணி இருக்கும், 22. இது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 8 நம்பர் வருது. கரெக்டா வருதா? கொஸ்டின்ல இதுன்னு சொல்றா, 2 நம்பருக்கான வித்தியாசம் 8. அதே 2 நம்பர் ஆட் பண்ணா என்ன வரும்னு கொஸ்டின் கேக்குறான்பா. ஆட் பண்ணா 36 கொடுக்குதுப்பா. ரைட்டா? அப்ப ஆப்ஷன் பி. இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இதுக்கு நிறைய ஃபார்முலா கான்செப்ட்ஸ்லாம் கூட இருக்கு, பட் அதை விட இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப LCM என்பது எப்போதும் HCF ஆல் வகுப்படும். அதை வச்சு காரணியை பிரிக்கிறோம். அந்த காரணிகள் எல்லாமே HCF ஓட மடங்குல தான் இருக்கும். அதை வச்சு மைனஸ் பண்ணா சொல்ற 8 வருது. அப்ப ஆட் பண்ணா 36 வந்துடும். ஷார்ட்டா சால்வ் பண்ணிக்கலாம்.
ரைட்டுப்பா. அடுத்த கேள்வி நம்ம இப்பதான் லாஸ்ட் கொஸ்டின்ல சொன்னோம், எல்சிஎம் ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப். இப்ப இந்த கேள்வியில எல்சிஎம் 120 இருந்தா ஹெச்சிஎஃப் எதுவா இருக்காதுன்னு கேக்குறான்பா. ரைட்டாப்பா. ஸோ cannot be there, ஹெச்சிஎஃப் எதுன்னு கேக்குறான். அப்ப 120னா பாருங்கப்பா, இந்த 120 60ஆல டிவைட் ஆகும், அதனால இது ஹெச்சிஎஃப் வரும்பா. இந்த 120 எல்சிஎம்னா 40 ஹெச்சிஎஃப் வரலாம், ஏன்னா டிவைட் ஆகும். இப்போ 120 எல்சிஎம்னா ஹெச்சிஎஃப் 30 வரும், ஏன்னா டிவைட் ஆகும். ஆனா 120 எல்சிஎம்னா 80 ஹெச்சிஎஃப் இருக்கா, டிவைட் ஆகாதுப்பா. அதனால எது வராதுன்னா கேள்வி கேட்கறான். அப்ப 80 தான்ப்பா வராது. அப்ப எல்சிஎம் எப்பொழுதும் ஹெச்சிஎஃப் ஆல வகுப்படும், இதை நம்ம பாக்குறோம். எல்சிஎம் ஆல்வேஸ் மல்டிபிள் ஆஃப் ஹெச்சிஎஃப், இந்த பாயிண்ட் தான் அப்ளை பண்றோம்பா. ரைட்பா. அடுத்து ஒரு பேசிக்கான கொஸ்டின். எல்லாருக்கும் மீட்டர்னா என்ன, சென்டிமீட்டர்னா ரிலேஷன்ஷிப் தெரியும். ஒரு மீட்டர்னா என்னன்னாப்பா 100 சென்டிமீட்டர் நம்ம சொல்றோம். ஒரு மீட்டர்னா என்னப்பா 100 சென்டிமீட்டர். ரைட்டா. இப்ப நம்ம என்ன சொல்லலாம்னா 9 மீட்டர் அப்படின்னா 900 சென்டிமீட்டர், அதோட ஒரு 4 சென்டிமீட்டர் ஆட் பண்ண சொல்றான். அப்ப ஆக மொத்தம் என்னப்பா கிடைக்கும், டோட்டல் லென்த் 904 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லலாம்பா. ரைட்டா. அப்ப எல்லாமே சென்டிமீட்டர்ல மாட்டுதான் ஆப்ஷனை கேட்டிருக்கான். அப்ப 900 + 4 904 சென்டிமீட்டர். ரைட்டுப்பா. இப்ப இதுவும் ஒரு பேசிக்கான கொஸ்டின் தான். இதுல 1006 கிராம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு முன்னாடி நமக்கு 1000 கிராம் அப்படின்னா என்னப்பா சொல்றோம், 1000 கிராம் அப்படின்னா நம்ம 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்றோம். 1 kgனா என்னப்பா 1000 கிராம். இப்ப இதான் பிரிக்கிறோம். 1006 கிராம 1000 + 6ன்னு பிரிக்கிறோம். ரைட்டா. அப்ப 1000 கிராம நம்ம 1 kgன்னு எழுதிக்கிறோம்பா. இந்த 6 கிராம அப்படியே எழுதுறோம், அதனால 1 kg + 6 கிராம் அப்படின்னு சொல்றோம்பா. அப்ப ஆப்ஷன் ஏ கரெக்டா இருக்கு பாருங்க. ரைட்டா. ஆப்ஷன் ஏ ரைட்டா. 1 கிலோகிராம் + 6 கிராம். ரைட். அடுத்த கேள்வி பாருங்க. ஒரு தோட்டத்துல ஒவ்வொரு நாளும் 150 லிட்டர் தண்ணீரானது தெளிக்கப்படுகிறது. ஒரு வாரம்னா என்னப்பா 7 நாட்கள் பா. அப்ப ஒரு நாளைக்கு 150 லிட்டர் அவங்க பயன்படுத்தினா 7 நாட்கள் தான் ஒரு வாரம் பா. அவ மல்டிப்ளை பண்ணா 1050 லிட்டர் அவங்க பயன்படுத்தி இருப்பாங்கப்பா. ரைட்டா. ஓகே. அடுத்த கேள்வி பாருங்கப்பா. நமக்கு வெவ்வேறு யூனிட்டை கொடுத்துட்டான். ஒன்னு கிராம்ல இருக்கு, ஒன்னு மில்லி கிராம்ல இருக்கு, ஒன்னு சென்டிகிராம்ல இருக்குப்பா. அப்ப நமக்கு என்னென்ன தெரியும், எல்லாத்தையும் ஒரே யூனிஃபார்மா ஏதாவது கிராம்லயே மாத்திடலாமா. அப்ப 0.007 கிராம் இது அப்படியே இருக்கட்டும்பா, இது எதுவும் மாத்தாதீங்க. அடுத்தது ஒரு கிராம் அப்படின்னா நம்ம என்னவா சொல்றோம், 1000 மில்லி கிராம்னு சொல்றோம்பா. ஒரு கிராம்னா எவ்வளவு, 1000 மில்லி கிராம். அப்ப அவன் என்ன கொடுத்துருக்கான், மில்லி கிராம்ல இருக்கா, அது நான் கிராம்ல மாத்த போறேன். அப்ப 70/1000 டிவைட் பண்ணுங்கப்பா. அப்ப 1000ஆல அடிச்சீங்கன்னா உங்களுக்கு என்னப்பா கிடைக்கும், இது என்ன கிடைக்குன்னா 0.007 கிராம் அப்படின்னா உங்களுக்கு மாறுதுப்பா. ரைட்டா. ஃபர்ஸ்ட் கொடுத்தது 0.007 கிராம், 70 மில்லி கிராம மாத்தினாலும் 0.007 கிராம் தான் வருது. இப்ப ஃபைனலா சென்டிகிராம ஈக்குவல்னா அனைத்தும் சமம் சொல்லலாம், நம்ம செக் பண்ணிடலாம்பா. அப்போ ஒரு கிராம்னா அது எத்தனை சென்டிகிராம் சொல்ற, சென்டினாலுமே உங்களுக்கு தெரியும் 100. ரைட்டா. அப்போ ஒரு கிராம்னா 100 சென்டிகிராம் அப்படின்னு சொல்றோம்பா. ரைட்டா. அப்ப அங்க சென்டிகிராம்ல இருக்கா, அது நான் வந்து என்னவா ஓகேங்க மாத்த போறேன் அப்படின்னா கிராமா மாத்த போறேன்பா. அப்ப கிராமா மாத்த 0.07/100 பா. இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்னப்பா வேல்யூ கிடைக்கும், 0.0007 அப்படின்னு ஒரு வேல்யூ நமக்கு கிடைக்குதுப்பா. ரைட்டா. இது ரைட்டா பாருங்கப்பா. 0.07 சென்டிகிராம்னு இருக்கா, அது நம்ம என்ன பண்றோம்பா, ஒரு கிராம்னா 100 கிராம். அப்ப சென்டிகிராம கிராமா மாத்தினா பை 100. இது 100ஆல நம்ம டிவைட் பண்ணா நமக்கு கிடைக்கக்கூடிய வேல்யூ 0.007 கிராம்னு கிடைக்குதுப்பா. இதுல எது வந்து கிரேட்டஸ்ட், எது பெரிய மதிப்பு அப்படின்னு கேக்குறான். அப்ப பெரிய மதிப்புனா நமக்கு 2 ஆப்ஷன் வருதா. ஓகே, எதுன்னு பாருங்கப்பா. 70 மில்லி கிராம் நம்ம மாத்தினீங்கன்னா 70/1000 இதை டிவைட் பண்ணா நமக்கு 0.07 அப்படிதான் வந்திருக்கும். ரைட் பா. 0.07 கிராம், இது 0.007 கிராம். அப்ப இதுல எது அதிகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதாம்பா 70 மில்லி கிராம், இதாம்பா ரைட். ஆப்ஷன் சி கரெக்டா இருக்குப்பா.
இதுல எது மிகப்பெரியது அப்படின்னு பாக்குறோம். ரைட் பா. அடுத்த கொஸ்டின் ஈஸி தான்பா. ஒரு 7 கிலோமீட்டர்ல இருந்து 4200 மீட்டர் மைனஸ் பண்ணா என்ன வரும்? இது எல்லாமே என்ன பண்ணுங்கன்னா யூனிஃபார்மா நம்ம என்ன பண்ணலாம்னா கிலோமீட்டர்லயே மாத்திக்கலாமா? இது 7 கிலோமீட்டர் அப்படியே வச்சுங்க. 4200 மீட்டர்னா என்னப்பா சொல்லுவோம்? 4.2 கிலோமீட்டர்ப்பா. அப்ப இதுல இருந்து இது மைனஸ் பண்ணா நமக்கு 2.8 கிலோமீட்டர் கிடைக்கும். அதாவது 2 கிலோமீட்டர். ரைட்டா? 0.8 கிலோமீட்டர்னா என்னப்பா சொல்லுவோம்? ஒரு கிலோமீட்டர் நம்ம 1000 மீட்டர்னு சொல்றோம். ரைட்டா? ஒரு கிலோமீட்டர்னா என்னப்பா? 1000 மீட்டர். அப்ப 0.8னா என்னப்பா? 800 மீட்டர்ப்பா. ரைட்டா? அப்ப எந்த ஆப்ஷன் சரியா இருக்குன்னா பி. இல்லைன்னா இது வேற மாதிரி சால்வ் பண்ணிருக்கலாம். இப்ப 7 கிலோமீட்டர் நம்ம 7000 மீட்டர் அப்படின்னு மாத்திங்கப்பா. இடையில ஒரே யூனிட்டா மாத்துங்க. இது 4200 மீட்டர். இதை மைனஸ் பண்ணா 2800 மீட்டர்ப்பா. இதை மீட்டர் பிரிங்க. 2000 மீட்டர் பிளஸ் ஒரு 800 மீட்டர்ப்பா. 2000 மீட்டர்னா 2 கிலோமீட்டர் பிளஸ் ஒரு 800 மீட்டர்ப்பா. அப்ப நம்ம எடுத்த ஆப்ஷன் சரியா இருக்கா பாருங்கப்பா. ரைட்டா? இப்பெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு யூனிட் தான்பா. இதெல்லாம் நம்ம சிம்பிளா சொல்லுவோம். ஒரு நாளைக்கு எல்லாருக்கும் தெரியும் 24 ஹவர்ஸ். 2 டேஸ்ல என்னவா இருக்கும்? அப்போ 2 × 24 பண்ணா 48 ஹவர்ஸை கொடுக்கும்பா. ரைட்டா? இதெல்லாம் புக் பேக்ல ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு கேள்விதான். ரைட்டா? அடுத்ததுப்பா, 3 வாரங்கள் எத்தனை நாட்கள்னு கேட்கிறான்பா. ஒரு வாரம்னா 7 நாள். அப்ப 3 வாரங்களை என்னவா சொல்றோம்? 3 × 7. அப்ப 21 டேஸை கொடுக்கும்பா. ரைட்? அடுத்தது என்ன சொல்றான்னு பாருங்கப்பா. லீப் இயர்னா உங்களுக்கு தெரியும் 4 இயர்ஸுக்கு ஒன்ஸ் வரும். ரைட்டா? இப்ப கடைசி அப்பப்பா லீப் இயர் வந்துச்சு 2020, அடுத்தது 2024, அடுத்தது 2028. ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை லீப் ஆண்டு வருதா? ஆனா கேள்வி என்ன கேட்கிறான்? அடுத்தடுத்த 2 லீப் ஆண்டுகளுக்கு இடையே எத்தனை சாதாரண ஆண்டுகள்? how many ordinary yearனா பாருங்கப்பா 1 2 3 தான்பா இருக்கும். இடைப்பட்ட சாதாரண ஆண்டுகள் தான் கேட்கிறான். அவன் என்ன கேட்கிறான்? அந்த ஆர்டினரி இயர்னு சொல்றான்ல, சாதாரண ஆண்டு தான் கேள்வி கேட்கிறான். அப்ப எத்தனை ஆண்டுகள்? இடைப்பட்ட ஆண்டுகள்னா 3 சாதாரண ஆண்டுகள், எவ்ரி 4 இயர்ஸ். ஆனா கேட்ட கொஸ்டின் என்னப்பா? பிட்வீன் 3 ஆர்டினரி இயர், 3 சாதாரண ஆண்டுகளை இடையில் கொண்டுள்ளது அப்படின்னு நம்ம சொல்றோம்பா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. இப்ப டைம் வந்து 22:35 ஒரு ரயில்வே டைம்ல சொல்றான்பா. அதாவது இது நம்ம எப்படி பிரிக்கலாம்னா 12 + 10:35 பிரிக்கலாமா? அதாவது இரவு 10:35பா. இதோட டைம் என்னப்பா? 22:35 நைட் வந்து 10:35. இதுல இருந்து 5 ஹவர்ஸ் கழிச்சு என்னன்னு கேக்குறான். ரைட்டா? அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம 2 ஹவர்ஸ் ஆட் பண்ணீங்கன்னா 12:35 முடிஞ்சிரும்பா. இப்ப அகைன் அதோட ஒரு 3 ஹவர்ஸ் ஆட் பண்ணா நமக்கு என்னப்பா ஆயிடும்? 3 hours 35 minutes அப்படின்னு வந்திருக்கும். ரைட்டா? அப்ப விடிய காலம் 3:35 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும்பா. ஓகே பாருங்கப்பா. அப்ப அவன் சொன்ன 22:35னா என்னப்பா? ரயில்வே டைம்ல இருக்க அது நைட்டு 10:35பா. அதோட 5 ஹவர்ஸ் கழிச்சு என்ன டைம் அப்படின்னா ரைட்டா விடிய கால 3 hours 35 minutes கொடுக்கும்பா. ஓகே, அடுத்த கேள்வி பாருங்கப்பா. 2.5 வருஷத்தை எவ்வளவு மந்த்னு சொல்லுவீங்க? எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். 1 இயர்னா நம்ம என்னவா சொல்றோம்? 12 மந்த்னு சொல்றோம். ரைட்டா? அப்ப 2 வருஷம்னா என்னப்பா? 24 மாசம். ஒரு அரை வருஷம்னா ஒரு 6 மாசம். அப்ப ஆட் பண்ணீங்கன்னா எத்தனை மந்த்பா? இது 30 மாதங்களை கொடுக்கும்பா. இல்லைன்னா இது இப்படியே மாத்தலாம். 2.5 ஃபிராக்ஷன்ல 5/2 வருடங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம்பா. இதை நம்ம இயரா மாத்தணும்னா இயர்ல தானே இருக்கு, மந்தா மாத்தனா 12ஆல பெருக்கணும். இது 1 2 6 2 சால்வ் பண்ணீங்கன்னா 30 மந்த்பா. இப்படியே சால்வ் பண்ணலாம்பா. நன்றி, வணக்கம்பா.